வீட்ல அரைச்ச இட்லி மாவு ஒரு 3 நாள் ஆனா கொஞ்சம் லேசா புளிப்பேறிரும். மாவு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க ஊத்தப்பம் பண்ணி சாப்பிடுங்கங்க. பச்சை வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளக நுணுக்கி போட்டு செய்ற இந்த ஊத்தப்பம் அல்டிமேட்டா இருக்கும். நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. புளிப்பேறின மாவுல பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக் நெறையா இருக்கு. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியாசின், தைமைன், பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பச்சை வெங்காயத்துல ஃப்ளவனாய்ட்ஸ், கியூர்சிட்டின், ஆலிசின்லாம் இருக்குங்க. இது கேன்சரை ஃபைட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மிளகுல பெப்பரிசின் இருக்கு. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஊத்தப்பத்தில் அவ்வளோ ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லோ கேலரிஸில் தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். இந்த மீடியம் சைஸ் ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேலரி வரும். சட்னி தாளிக்காமல் வச்சுருக்கிறேன், அது ஒரு 40 கேலரி கிட்ட வரும். இன்றைக்கி ஆஃப் பாயில்டு எக் 2 சைடும் வேக வச்சு எடுத்திருக்கேன், அது 75 கேலரி வரும். ஒரு சின்ன பவுலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க, அது மொத்தமாக உங்களுக்கு 30 கேலரி வரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 295 கேலரி இன்டேக் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள்